தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை குறித்து தேவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திமுகவை பார்த்து ரஜினி பயந்து விட்டார், அதனால் தான் கட்சி ஆரம்பிக்கலை, நாங்கள் பயப்படலை, எங்கள் தலைவர் பயப்படலை, ஸ்டெடியாக இருக்கார் அப்படின்னு பல கதைகள் சொன்னார். ஐயா ரஜினிகாந்த் எதற்கு கட்சி ஆரம்பிக்கலை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அவர் வயது முதிர்வு ஒன்று, இன்னொன்று அவருடைய உடல்நல குறைவு. ஒருவேளை நாம் அநேகரை கூப்பிட்டுட்டு அநேகருக்கு செலவழித்து விட்டுட்டு அப்புறம் நம்ம உடலுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னு ஆயிடுச்சுன்னா தலைமை இல்லாத அந்த கட்சி என்ன ஆகும் அப்படின்னு சிந்திக்கிறார். என்ன ஆகும்? தலைவன் இல்லாத கட்சி செயலிழந்து போகும். இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த உழைத்த எல்லோருடைய உழைப்பும் வீணாய் போய்விடும். அதை குறித்து தான் பயந்தார். தன்னுடைய தொண்டர்கள் நிலக்குலைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசிகர்களை குறித்து பயந்தார், அவர்களை அரசியல் படுத்த பயந்தார். அது இல்லாமல் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அரசியல் இல்லட்டாலும் நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல கருத்துக்களை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர் யாருக்குமே பயப்பட மாட்டார். அவர் பயப்படுற ஒரே ஒரு ஆள் யாருன்னா அந்த கடவுளுக்கு தான். அவர் ரொம்ப பக்திமான். அப்படிப்பட்ட ரஜினி அவர்களை இழிவாக பேசின 41 பேர் இறந்தவுடனே பயந்து ஓடின ஒரு விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆதவ் அர்ஜுனாவை வன்மையாக கண்டிக்கிறேன்.